எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டடி ஸ்பெஷலைசேஷனில் வந்து ஒரு நீஷ் ஸ்கில்ல பார்க்க போகிறது வந்து லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். இதில் வந்து நீஷ் ஸ்கில்லாக நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்மளோட கரியர்ஸ் சேஞ்ச் ஆகும். கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரோட் பாத் வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலாக லா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு லீகல் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு எல்எல்பி முடிச்சுட்டு பேச்சுலர் ஆஃப் லாவை முடிச்சுட்டு நீங்கள் லீகல் கவுன்சிலில் வந்து கொடுக்கலாம். ஸோ அட்வொகேட்ஸ் தான் வந்து கோர்ட்டில் போய் நம்மளுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அவங்க பார் கவுன்சில் எக்ஸாம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாயர் அண்ட் அட்வொகேட்ஸ் இது. ஸோ லா படித்தாலே கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ லேடிஸ்மே கூட ஃபீமேலுமே கூட நிறைய பேர் இந்த கார்ப்பரேட் லா, ஃபினான்ஷியல் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லா அப்படின்ற ரைட்ஸ் லா இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இது இருக்குது, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் லா. அந்த மாதிரி வந்து செட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷனில் எமர்ஜிங் ஸ்பெஷலைசேஷன்ஸே வந்து ஒரு 15+ இருக்குது. ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து நிறைய கொஸ்டினிங் இருக்கிறனால நம்மளோட டேட்டா ப்ரைவசி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைட்ஸ் இருக்குது, இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் என்னென்ன நம்மளோட ப்ரைவசி போகுது, நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து எப்படி வந்து இதுவாகுது, ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்டட் ஓரியேஷன், அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க், அந்த மாதிரி எழுதுகிற கூட லாவில் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ யூஸ்வலாக இதோட எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ 10th and +2 படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாவில் இந்த மாதிரி போயிட்டு வந்து லா ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் வந்து நீங்களே வந்து செட் பண்ணி நீங்களே என்னன்றதை பார்க்கலாம். கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து லா, கார்ப்பரேட் லானா கார்ப்பரேட் கம்பெனியில் ஃபினான்ஷியல் லா இருக்குது, ஸோ இன்சூரன்ஸுக்கு இருக்குது. அந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து கூட பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு 1 year சேவ் ஆகும் எல்எல்எம் படிக்கிறதுக்கு. ஸோ 5+2 7, அதாவது எப்படி 1 year சேவ் ஆகும்னா, நீங்கள் பிகாம் எல்எல்பி ஆர் பிஎஸ்சி எல்எல்பி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த காலேஜஸ்லாம் கூட எல்எல்பி இன்டெகிரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா கிளாட் எக்ஸாம், ஸோ யூஸ்வலாக வருஷத்தில் வந்து டிசம்பர் மாதம் கிளாட் எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்க்கு அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து மேஜர் யூனிவர்சிட்டிஸ், நேஷனல் யூனிவர்சிட்டி, நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, அதில் எல்லாமே கூட கோர்சஸ் எல்லாமே அவைல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டும் லாக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பிகாம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க, 3rd year படிச்சுட்டு இருக்கீங்க, 2nd year படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு லாயராக போகிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து லாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளாட் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட் காலேஜில் ப்ளேஸ் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து நீங்கள் எல்எல்எம் பண்ணலாம். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஸ்பெஷலைசேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. இதை பற்றி நல்லா தேடி பாருங்கள், கிடைக்கும். தேங்க்யூ.